வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினமணி நியூஸ் பார்க்குறோம். முதலாவதாக அசாமின் ஃபேக்ட்லெஸ் டீ டிப் முறைக்கு காப்புரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசாம் தொழில் முனைவோரால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான பை இல்லாத தேநீர், அதுதான் பேக்லெஸ் டீ டிப்பு தயாரிப்பு முறைக்கு காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்காங்க. ஸோ சிவசாகர் மாவட்டத்தைச் சேர்ந்த டிடிஎல்டி இந்தியா குழுமம் அதன் பிரபலமான ஹியூலா டீ நிறுவனத்துக்காக இந்த காப்புரிமை பெற்றுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தியாக ரயில்வேவில் நமக்கு அனைத்து சேவைகளுக்கும் ஒரே செயலி அப்படிங்கிறது ரயில் ஒன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செவ்வாய்க்கிழமை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது 40 ஆண்டு கால ரயில்வே தகவல் அமைப்புகள் மையத்தின் தொடக்க கால தின கொண்டாட்டத்திற்காக இந்த அமைப்பை இந்த அறிமுகத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா பிரான்ஸ் இடையேயான இராணுவ கூட்டு பயிற்சி, அது சக்தி அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியா பிரான்ஸுக்கு இடையேயான விமானப்படைக்கு கருடா அப்படிங்கிறதும், அடுத்து கப்பற்படைக்கு வருணா அப்படிங்கிற அந்த பேர் அதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்து ஜூனில் மட்டும் ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடியா. ஸோ இது 6.2% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் ஜிஎஸ்டி அப்படின்னா, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின ஆண்டு ஜூலை தான், ஜூலை 1, 2017. ஸோ அதை கொண்டாடும் விதமாக தான் ஜிஎஸ்டி நியூஸ் இடம்பெறுது. ஸோ அதில் நாட்டிலேயே ஜூன் மாதம் சரக்கு சேவை வரி மட்டும் 1.84 லட்சம் கோடி அதிகமாக இருக்குங்கிறாங்க. இது கடந்த மாதத்தை விட 6.2% அதிகம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அது போக டிஜிட்டல் இந்தியா இந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா, நாட்டில் இணைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு மின்னணு முறையில் சேவைகளை உறுதி செய்யும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் கடந்த 2015 ஜூலை 1 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு.